கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். நல்ல கூட ஒருவர் நன்றாக வெற்றிலை போடுவார், சுருட்டும் குடிப்பார். அப்போ இவர் வெற்றிலை போடுவதையும் சுருட்டு குடிப்பதையும் மகன் பார்த்து, அப்பா ஏன்பா இந்த 2 பழக்கத்தையும் நீங்கள் விட மாட்டீங்க, இது உங்களுக்கு தவறுன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அப்பாவுக்கு அது தவறு என்ற ஒரு உணர்வே இல்லை. ஆனால் பல வருடங்களாக அதில் அடிமைப்பட்டும் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் கிறிஸ்தவராக இருந்தும் கூட இது 2ஐயும் நாம் தவறாக அடிமைப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறோமே என்ற உணர்வு இல்லாதபடி மகன் கேட்குறான், இதை விட்டுருப்பான்னு கெஞ்சி கேட்குறான். ஏன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு சிலர் வந்து போகும்போது இவர் செய்கின்ற இந்த காரியத்தினால மகனுக்கு அவமானமாகவும் கூட இருக்கிறது. ஆனால் அப்பா அதை விட்டப்பாடு இல்லை. அப்போ சில வேளைகளில் அப்பா கோவப்பட்டு மகன்கிட்ட, என்ன நான் ஒரு கிறிஸ்தவன், நீ யார் எனக்கு புத்தி சொல்லுறது? நான் உன்னை பெற்றெடுத்த நீ என்னுடைய மகன், நீ என்ன எனக்கு புத்தி சொல்லுவது? அப்படி என்று அப்பா மகனை கடிந்து கொள்கிறார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் பாருங்கள், மகன் வீட்டுக்கு வந்தபோது அப்பா வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிற வெற்றிலை தட்டையும் காணா, சுருட்டு பொட்டலத்தையும் காணா. என்னடா இது, நம்ம அப்பா 2 பழக்கத்தையும் விட்டுக்கிறாரு, 2ஐயும் கையில் வைத்து கொண்டிருப்பா, காணாமல், நம்பவே முடியவில்லை, என்ன நடந்தது அப்படி என்று அப்பா கிட்ட கேட்குறான். அப்பாவுக்கு வயசு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? 83. சற்று யோசித்து பாருங்கள். 83 வயது வரை இவர் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பழைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து இவரால் விடுதலையாக முடியாதபடி, ஆனால் இவர் கிறிஸ்தவர். நான் கிறிஸ்தவன், எனக்கு என்ன நீ புத்தி சொல்வது? எத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவன் அப்படி என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது. இப்போ 2ஐயுமே காணாம். மகனுக்கு ஆச்சரியம், எப்படிப்பா இந்த பழக்கத்தை நீங்கள் விட்டீங்க? எத்தனை முறை நான் கெஞ்சினேன் அப்படி என்று கேட்டும்போது அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனிதன் வந்தாருப்பா, ஒரே ஒரு வசனத்தை தான் காண்பித்தார். அந்த வசனத்தை எத்தனோ முறை நான் வாசித்தும் இருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன், கேட்டும் இருக்கிறேன், உணர்வில்லை. ஆனால் அந்த தேவ மனிதன் அந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையாக அவர் விளக்கி சொன்ன பொழுது நான் உணர்த்தப்பட்டேன். என்ன வார்த்தை என்று யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு எனக்கு நன்றாக தெரிந்த வார்த்தை தான். 13-14 வயசு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நற்செய்தியாக எனக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அன்றைய நாட்களில். ஆனால் பிரியமானவர்களே, இது நற்செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரு வசனமாக, வார்த்தையாக, சுவிசேஷமாக, மீட்புக்காக, விடுதலைக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக, வசனமாக, தேவனுடைய வல்லமையான வார்த்தையாக இருந்தாலும் இது ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்காக இந்த வசனத்தை நம்மை நாமே கேள்வியோடு உணர்வோடு வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் முடிவு பரியந்தம் ஆண்டவரின் சமூகத்தில் போய் சேரும் வரைக்கும், இந்த உலகத்தில் நம்மளுடைய மூச்சு போகும் வரைக்கும் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கணும். என்ன வசனம் தெரியுமா பிரியமானவர்களே? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17 நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பல கிராமங்களில், தெருக்களில், ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில், மத்தியான நேரத்தில், இல்லை சனிக்கிழமைகளில், விடுமுறை நாட்களில், அன்றைய நாட்களில் பாண்டிச்சேரியிலேருந்து பல கிராமங்களுக்கு சபையாராக நாங்கள் நற்செய்தி சொல்லும் போகும்போது மெக்காஃபோனை எடுத்துக்கொண்டு கரண்ட்டை கேட்டு அங்கங்கே சொருவி சொல்லும்போது பல வசனங்களை மனப்பாடமாக நான் நற்செய்தி அறிவிப்பும் போது சொல்லுவது உண்டு. அதில் இந்த வசனத்தையும் பேசுவது உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் வாசிக்க வேண்டிய ஒரு வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். முதலாவது, தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனையில் ப்ரெசன்ட் போடுவது அல்ல. ப்ரெசன்ட் போடணும், முக்கியமான காரியம், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஒன்றை புரிந்து கொள்வோம். சமீபத்தில் தான் சில வரிகளை எழுதியது ஞாபகம் உண்டு. அதாவது,
வேதத்தை நான் கையில் எடுத்து வாசித்து விட்டாலே ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, வாசித்த வேதத்தை என் வாழ்க்கையில் கீழ்ப்படிதலோடு அபியாசியப்படுத்தும் போது தான் அது எனக்கு ஆசீர்வாதம். இந்த தேவ மனிதர் பாருங்க, அந்த வசனத்தை காண்பித்தார். அப்பா 83 வயசு வரைக்கும் உணர்வில்லாதபடி கிறிஸ்தவர், சபைக்குள்ளே இருந்த கிறிஸ்தவர், 83 வயசு. ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், உணர்வு எப்போ வந்தது? எப்போ பாவ பழக்கத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை விடுதலையாக்கியது? எப்போது இவர் தன்னை முழுதுமாக அர்ப்பணிக்கிறார்? மற்றவர்கள் புத்தி சொல்லும்போது ஏன் தட்டி கடித்தார்? ஏன் உதாசீனப்படுத்தினார்? யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. எனவே வேதம் வாசிப்பது ஆசீர்வாதம் அல்ல, வேதம் சொல்லும்படி, வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி நாம் வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ற உலக ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசவில்லை. அது கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் படி அளப்பார். பரலோக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரிசுத்தம் என்ற அந்த ஆசீர்வாதம், தேவனுக்கு உண்மையாய் வாழ்கின்ற என்ற அந்த ஆசீர்வாதம், தாழ்மை என்ற அந்த ஆசீர்வாதம், வாழ்க்கையில் எளிமை என்ற அந்த ஆசீர்வாதம். ஆம் பிரியமானவர்களே, ஜெபத்தில் கலந்து கொண்டால் ஆசீர்வாதம் என்று அல்ல, சுத்த இருதயத்தோடு நான் தேவனிடத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் பாருங்கள், அவர் சித்தத்தை அறிந்து, அதுதான் ஆசீர்வாதம். புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. உபவாசம் இருந்தாலே ஆசீர்வாதம், உபவாசத்தில் கலந்து கொண்டாலே ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, பாவ உணர்வடைந்து பாவத்தை வெறுத்து பாவத்தை விட்டு பாவம் செய்யாதபடி நம்மை ஒப்பு கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவும் போது அங்கு உண்டாகிறது நமக்கு ஆசீர்வாதம். எனவே இன்றைக்கு நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, தேவனுக்கு முன்பாக நீங்களே ஆலயம், தேவனுடைய ஆலயம், நானே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் எப்படியாக கெடுத்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்கணும். எப்படியாக நான் கெடுத்து கொண்டிருக்கிறேன்? 2 மணி நேரம் மட்டும் இந்த ஆலயத்தை நான் சுத்தமாக வச்சுக்கிறேன். சில வேளைகளில் யோசித்து பார்ப்பேன் நான். வச்சுங்களேன், சபைக்குள்ளே பிள்ளைங்க சத்தம் போடும், சில பாஸ்டருங்க கோவப்படுவாங்க, மற்றவங்க பெற்றோங்களாம் கோவப்பட்டு அந்த பிள்ளைய அடிக்க கூட போயிடுவாங்க. அந்த பிள்ளை சபையில் சத்தம் போடுறதுனால இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்றுமாக போவதில்லை. ஆனால் நீயும் நானும் உள்ளான ஆன்மாவில் உள்ளத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் செய்து விட்டு சபையில் வந்து அமர்ந்து கொண்டு கைத்தட்டி பாடி ஆமென் அல்லேலூயா சொல்லி மாயமாலம் காட்டுற பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு டிஸ்டர்பு. அந்த பிள்ளை அழுவது டிஸ்டர்ப் இல்லை ஆண்டவருக்கு. அந்த பிள்ளை பிஸ்கட் சாப்பிட்டா கூட டிஸ்டர்ப் இல்லை ஆண்டவருக்கு. சில டைமில் பாஸ்டருங்கெலாம் ஊழியர்லாம் சொல்லுவோம், பிள்ளைங்களுக்கு 6வது நேரத்தில், உண்மை தான், 6வது நேரத்தில் பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுக்கூடாது, சாப்பிட கொடுக்கூடாது, கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றேன் நான். ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லும் போதெல்லாம் ஜனங்கள்லாம் எப்படி அமர்ந்து கேட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டவர் டைரெக்டாக உள்ளத்தை மைண்ட் அவுட் பண்ணுறாரு. அதனால தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படி என்று சொல்லுகிறார். புரிகிறதா? மேலே அப்படி சூப்பரான உள்ள நாற்றம், ஆண்டவர் உள்ளே இருக்கிற நாட்டம். அதனால தான் ஆலயத்தை கெடுக்காத நான் உள்ளே வாசம் பண்ணும் கடவுள் கடந்து வந்து உள்ளே இருக்கிறவர், அதான் கடவுள். அதான் அர்த்தம், கடவுளுடைய அர்த்தம். அவர் கடந்து எல்லாவற்றுக்கும் கடந்தவர், கடந்த கடவுளாகிய தெய்வம் கடந்து வந்து உனக்குள் இருப்பவர், அவர்தான் கடவுள் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம், எங்கு இருந்தாலும் நான் தேவனுடைய ஆலயம். அவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறவன், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவன், அவருடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறவன். புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. எனவே பிரியமானவர்களே, வரும் நாட்கள் நீங்கள் நானும் எப்படியாக நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பார்வையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய செயலை, நம்முடைய கரத்தை எப்படி இன்றைய ஒரு சமுதாயத்தில் அநேகரை சீரழித்து விட்டது இந்த செல்ஃபோனும் ஆபாசமும். இந்த கையில் நோண்டி 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 எத்தனை பிள்ளைங்க, எத்தனை கணவனுங்க, மனைவிங்க, எத்தனை முதலாளிங்க, எத்தனை அரசியல் தலைவருங்க குடும்பங்களை இந்த செல்ஃபோனும் ஆபாசமும் சினிமாவும் அசுத்தமும் கெடுத்து விட்டது. இப்படிப்பட்ட கெடுதலான காரியங்கள் கிறிஸ்தவர்களையும் கெடுத்து விடாதபடி தான் இப்படிப்பட்ட எச்சரிப்பான வசனத்தை பார்க்குறோம். ஆலயத்தை கெடுக்காத,
அதாவது ஒரு அசுத்தமான காரியம் சபைக்குள்ளே இருந்தால் உடனே பெருக்குவோம், உடனே கழுவோம். நான் கழுவிக்கிறேன் அப்படி. ஏதாவது ஒரு அசுத்தமான காரியங்கள் ஊற்றி விட்டாலும் இது விட்டால் உடனே போய் பேப்பர் எடுத்து வந்து துடைப்போம், சர்ப்பியர் போடுவோம், அதாவது மாப்படிப்போம், உடனே எல்லாம் செய்வோம். ஏன்னா ஐயோ ஆண்டவருடைய. ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அசுத்தத்தை, அந்தரங்கத்தில் செய்கிற அசுத்தத்தை ஐயோ ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவருடைய ஆலயமாச்ச, அப்போ அதை சுத்தம் பண்ணுன்ற அந்த உணர்வு வருகிறதா? அந்த உணர்வு வேண்டும், அந்த உணர்வு வேண்டும். அந்த உணர்வு வந்ததுனால்தான் அவர் வெற்றிலையும் சுருட்டையும் விட்டார் என்று பார்க்குறோம். எனவே பிரியமானவர்களே, நாமும் கூட எத்தனை அடிமைத்தனம், எத்தனை விதமான பாவம், இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து நீங்கள் நானும் விடுதலை அடைய முடியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்யணும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே கிருபை தாருங்க, கிருபை தாருங்க. இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுக்கக்கூடாது. சிந்தனையாலோ சொல்லாலோ செயலாலோ ஆண்டவரே எந்த காரியத்தினாலையும் நாங்களை கெடுத்து கொள்ளக்கூடாது. சபைக்குள்ளே வந்து மாயமாலம் காட்டக்கூடாது. உண்மையாய் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணவும், நீரே இந்த சரீரத்தை ஆளும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கவும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.